நன்மைகளும் அவர் நமக்கு கொடுத்தது. பறவைகள் அதிகாலமே தேவனை துதிக்கிறது. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், நம்மை மீட்டு கொண்டார். அதற்காக நாம் அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி என்ற பாடலை பாடுவோம். ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்று ரெண்டு என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகவே. ஒன்று ரெண்டு என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நானும் என் மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். கூட்டிலுள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. பெத்லகேமில் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவே சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நானும் இவ்விட்டாருமோ போற்றுவோம், ஆராதிப்போம், இயேசுவையே என்றும் சேவிப்போம். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நம் அனைவருக்கும் ஆத்தும தாகம் தேவை. திருச்சபைக்கு அது நிச்சயமாக தேவை. இயேசு மந்தையில் சேராத அநேக மாடுகள் திருச்சபைக்கு வெளியே உள்ளன. கர்த்தர் நம்மிடம் எனக்காய் பேசிட ஆட்கள் தேவை என்று கேட்கிறார். நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல ஆயத்தமா? இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறார். மந்தையில் சேரா ஆடுகளே என்ற பாடலை பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் உண்டே, தேடுவோம் வாரே திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடு
அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இங்கே கூடியிருக்கிற நாம் அனைவரும் இயேசுவின் சீடர்கள். நாம் அதற்காக உழைக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் உண்மை சீடராகவும் அவர்காய் நம் ஆவி, ஆத்மா, தேகம், பணம், நேரம் யாவையும் அர்ப்பணிப்போம். அப்பொழுதுதான் அவரது இரண்டாம் வருகையில் அவருடன் கூடி சேர்க்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற பாடலை பாடுவோம். கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி, ஆத்துமா, தேகம் அவர் பணிக்கு இனி நாம்